ஆனந்தி, தமிழக வெற்றி கழகம் அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் 2ஆம் நாள் கூட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. நேற்றை போலவே இன்றும் அதிக அளவில் தொண்டர்களும் ரசிகர்களும் தடையை மீறி உள்ளே செல்ல முயன்றதால் காவல்துறையினர் அவர்களை தடியடி நடத்துவதற்கு முற்படும் நிகழ்வு போலதான் நடந்தது. அதாவது அந்த விஜய் வருவதற்கான ஒரு பாதை, பூத் கமிட்டி நிர்வாகிகள் செல்வதற்கான தனித்தனி பாதைகள் இருந்தன. விஜய் சென்ற பாதையை தாண்டி நிர்வாகிகள் செல்வதற்கான அமைக்கப்பட்ட அந்த இரும்பு கேட்டு வழியாக முறையாக பாஸ் பெறாதவர்களும் உள்ளே செல்வதற்கு முயன்றதால் கட்சி நிர்வாகிகளே அவர்களை வெளியே நிறுத்துவதற்கு முற்பட்டனர். அவர்களையும் மீறி அதிக அளவில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு உள்ளே செல்ல முயன்றதால் காவல்துறையினர் அங்கு வந்து அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அதனால் அங்கிருந்து இளம் பெண்களும் ஆண்களும் ரசிகர்கள் பலரும் எதிர்ப்புறத்தில் ஓடி வர ஆரம்பித்ததால் லேசான பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே விஜய் வரும் பாதையை அறிந்து மற்றொரு பகுதியில் இருந்தும் சுவர்களை ஏறி குதித்து ரசிகர்கள் உள்ளே வர முயன்றனர். அதாவது இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு 4 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இன்று அழைக்கப்பட்டுள்ளனர். கோவை, நீலகிரி, கரூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறனர். ஒவ்வொரு பூத் கமிட்டி நிர்வாகிக்கும் ஒரு QR கோட் மற்றும் பாஸ் கொடுக்கப்பட்டு தலா நேற்று 8000 பேர், இன்று 8000 பேர் என்ற வீதம் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதாவது முன்கூட்டியே, பூத் கமிட்டி நிர்வாகிகள் உள்ளே செல்பவர்கள் குறிப்பிட்ட மணி நேரங்களுக்கு முன்பாகவே, 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே, விஜய் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அவர்கள் அனைவரும் உள்ளே செல்வதற்கான அந்த நடைமுறைகளில் ஈடுபட்டு வந்தனர். விஜய் வரும்போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனங்களிலும் அவர் பின்னேயும் வந்தவர்கள் விஜய் செல்லும் போது அந்த கூட்டத்துடன் கூட்டமாக உள்ளே செல்வதற்கு முயன்ற போது அந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஆனது மூடப்பட்டது. அதன் பிறகு நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் செல்வதற்கான பாதையை நோக்கியும் பலர் படையெடுத்ததன் காரணமாக அந்த இடத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கட்சி மூத்த நிர்வாகிகள் தடுத்தும் உள்ளே செல்வதற்கு பலரும் திரண்டதன் காரணமாக காவல்துறையினர் வந்து அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஆனந்தி.